மறுபடியும் சொல்றேன், நல்லவர்களாக நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். அதை காட்டிலும் முக்கியம் நாம் நீதிமான்களாக வேண்டும். நீதிமான் எப்படி ஆகிறது? மறுபடியும் சொல்றேன், நல்லவன் வேற, நீதிமான் வேற. உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்காங்க, உண்மையா இல்லையா? நீங்க உடனே லிஸ்ட் போடக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவங்கலாம் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் நல்லவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஆனா உலகத்தில் நீதிமான்னு சொல்லி பார்க்கும்போது யார் தான் நீதிமான்? இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக, குலதெய்வமாக, குல விளக்காக, குடும்ப தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோ, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோ, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் யாரோ, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் யாரோ, அவங்க தான் யாரு? நீதிமான்கள். இப்ப சொல்லுங்க, இங்க எத்தனை நீதிமான்கள் உட்கார்ந்துருக்கீங்க? அப்ப உங்க ஜெபத்தை கர்த்தர் ஜெபத்தை கேட்பார்னு போட்டிருக்கா, ஜெபத்தையோ கேட்கிறார்னு போட்டிருக்கா. அப்ப நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார்.